எல்லாருமே தீபாவளியை சிறப்பா கொண்டாடி இருப்பீங்க. நாங்களும் இன்னைக்கு மத்தியானம் சமைச்சு எடுத்துட்டு ஊருக்கு போயிருந்தேங்க. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன சமைச்சு கொண்டு வந்தேன் பாத்தீங்கன்னா பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். அப்புறம் அது கூட சிக்கன் ஃப்ரை, சிக்கன் குழம்பு, தயிர் உள்ளி, அப்புறம் முட்டை, இது எல்லாமே கொண்டு வந்திருக்கேங்க. இந்த ஒரே வாழை இலையில போட்டு சாப்பிட அவ்வளோ ஆசை. ஒரு பெரிய வாழை இலையில எடுத்துட்டு வந்தாச்சு. இனி எல்லாத்தையுமே அதுல வச்சு இப்ப நம்ம சாப்பிட்டுடலாம். மாமாக்கெல்லாம் கொண்டு வந்தேன், அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இங்க வரலன்னு சொன்னாங்க. அதனால நாங்க 3 பேரும் ஒரே வாழை இலையில இன்னைக்கு சாப்பிட போறோம். நடுவில் இருக்க போர்ஷன் பாத்தீங்கன்னா செர்லுக்கு வந்து லெக் பீஸ் வச்சிருக்கு. அப்புறம் நாகர்கோயில இருந்து ஊருக்கு வரணும்னா 1 hour மேல ஆகுங்க. அப்ப நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன்னு செர்ல்ட்ட வந்து இதை பேக் பண்ண சொல்லிட்டேன். செர்ல் வந்து முட்டையெல்லாம் உடைச்சு அந்த பிரியாணி சாப்பாடுக்கு மேலேயே வச்சிருக்கான். மீதி எல்லாமே தனித்தனி பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கான். எல்லாமே அவன் தாங்க இன்னைக்கு பேக் பண்ணதை, நான் எதுவுமே பண்ணல. இங்க வந்து தான் பார்த்து ஆனா எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து வச்சிருக்கான். எல்லாருக்கும் தனித்தனியா சாப்பாடு போட்டாச்சுங்க. இப்ப அவரவர் சாப்பாடை சாப்பிட வேண்டியதான். டேஸ்ட் எப்பவுமே வந்து நான் பண்ற பிரியாணி பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். அதனால மேக்ஸிமம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிடுவோம். இன்னைக்கு பிரியாணி பண்ணணும்னு ஐடியா இல்ல, மார்னிங் பிளான் பண்ணி பண்ணதுதான். வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சொல்லவா வேணும் அப்படி இருந்துங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நன்றி.